கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குது. இந்த வாரம் கையில் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல, யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும். மெயினாக நம்ம நினச்ச காரியம் நடக்குமா இந்த வாரம், இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வாரத்தில் எஃபர்ட் கொடுத்து பண்ணுங்கள். என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கிறது. கடந்த காலங்களில் நிறையா பயந்துட்டு இருந்த அல்லது தள்ளி போட்ட எல்லா விஷயங்களும் இந்த வாரம் நடப்பதற்கான வாய்ப்பு. உங்களுக்கு இறைவனுடைய அனுகூலம் அனுக்கிரகம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், இறைவன் உங்களுக்கு தோன்றா துறையாக இருந்து அனுகூலம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் நன்மைகள், இதுவும் இந்த வாரத்தில் இருக்குது. பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும், எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பும் நமக்கு நன்மைகளை செய்வதற்கான சூழ்நிலைகள், அவர்களால் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்றம் அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளவுக்கு எஃபர்ட் கொடுத்து பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு அஃபையர் இருந்தால் கூட லவ் சக்ஸஸ் ஆகல, நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் இந்த வாரம் உங்கள் காதல் விஷயத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாப் கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. ஸோ வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுடைய கரியரில் நீங்கள் நல்லா சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் வேலையில் எந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலையை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக பார்க்குறதுக்கு பாருங்கள். இது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரம் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக என்ன காரணத்துக்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். நீங்கள் இந்த வாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்ல கெயின் இருக்குது. ஒருவேளை உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்திங்கன்னா நீங்களும் லாபத்தை அடைவதற்கு பார்ட்னரும் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு. இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு, திருமணம் டிலே ஆனவங்களுக்கு இந்த வாரம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே கன்னியா ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் உங்களுடைய எதிரிகள் நேரடியான மறைமுகமான அத்தனை எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஆக கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏதாவது நீங்கள் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த வாரம் கிடைக்கும். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு செட் ஆகும். அல்லது ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு மூத்த